Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி. அது உங்க டைம் ரொம்பவே மிச்சப்படுத்தக்கூடியது. இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். தக்காளி மட்டும் போதும், வேற எந்த பொருளும் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டியும் போதும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சட்னி செஞ்சிடலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு நம்ம 5 தக்காளி எடுத்திருக்கோம். 5 தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா ருசியாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக ரொம்ப பொடின்னு இருக்காமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு இது நம்ம நல்லா ஃபைன் பியூரியாக அரைக்க போகிறோம். ஸோ இதில் தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் டைமை ரொம்பவே சர்வ் பண்ணும். பட் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா தக்காளியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது நம்ம நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ராவலிங் டைமுக்கு இந்த சட்னி ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இட்லிக்கு செம காம்பினேஷன். ஸோ இப்போ நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்தாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா பார்த்து அரைச்சி எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ இது நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு வரும்போது காரத்துக்கு ஏற்ற மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதுனால காய்ந்த மிளகாய் 2 மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரியை ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்னொரு பக்கம் நீங்கள் இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் நீங்கள் சட்னிக்கு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே சட்னியும் ரெடி ஆயிரும். ஸோ இப்போது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் மிளகாய் தூள்னால் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அந்த தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது நம்ம ஒரு செமியாக லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக மூட வேண்டாம். நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு கொதித்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் ஆயிரும். உங்களுக்கு கிச்சன் இதாயிரும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் ஒரு செமியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற அந்த கண்டென்ட் கொஞ்சம் திக்காக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி அந்த மிளகாய் வாசனையும் மிளகாய் தூள் வாசனை உங்களுக்கு போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சட்னி நல்லா கொதி வந்திருக்கும். நல்லா எண்ணெய் விட்டுருக்கும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண எண்ணெய் மேலே நல்லா தெரியும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி ட்ராவல் டைமில் ரொம்பவே உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.